ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நம் பாவங்களை நீக்கும் மாசி முதல் வெள்ளியோட சிறப்புகளும் அன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகளை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. தை அமாவாசை முடிந்து வரக்கூடிய 7வது தேதி தாங்க சப்தமி திதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ரத சப்தமி என்றும் அழைக்கப்படுங்க. மாசி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையில் பிப்ரவரி 16ஆம் தேதி வரக்கூடிய இந்த ரத சப்தமியின் சிறப்புகளும் அன்று நம் பாவங்கள் விலகி நம் வாழ்க்கையில் முன்னேற செய்ய வேண்டிய சில பரிகாரங்களையும் வழிபாடு முறைகளை பற்றி பார்க்கலாங்க. சூரிய பகவான் அவதரித்த நாளாக இந்த ரத சப்தமி கருதப்படுது. அதனால் இது சூரிய ஜெயந்தி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சூரிய பகவான் அவருடைய 7 குதிரைகள் கொண்ட ரதத்தை வடகிழக்கு நோக்கி செலுத்துறதா சொல்லப்படுது. இந்த ரத சப்தமி அன்று தான் சூரிய பகவான் அவருடைய உத்திராயான பயணத்தை தொடங்குவாங்க. சூரிய பகவானோட 7 குதிரைகள் கொண்ட ரதமானது 7 வண்ணங்களை கொண்ட வானவில்லையும் வாரத்தில் 7 நாட்களையும் குறிக்கும். சூரிய பகவானுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த வாரத்தில் 7 நாட்களும் குறிக்கக்கூடியதுங்க. அந்த ரதத்தில் 12 சக்கரங்கள் இருக்குது. அந்த 12 சக்கரங்களும் 12 ராசிகளை குறிக்கும். குறிப்பாக ரத சப்தமி தினத்தன்று சூரிய பகவானின் ஆற்றலையும் ஒளியையும் பெறக்கூடிய காலாக கூட கருதப்படுதுங்க. இந்த ரத சப்தமியானது பிப்ரவரி 16 மாசி மாதம் வெள்ளிக்கிழமை வருவதால் இன்னும் ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுதுங்க. அன்று நாம் மகாலட்சுமி தேவியையும் சுக்கிர பகவானையும் மனதார வழிபட்டோம் அப்படின்னா நமது வீட்டில் உள்ள கடன்கள் அனைத்தும் தீர்ந்து நம்ம வீட்டில் பணம் பெருகுங்க. இந்த ரத சப்தமி அன்று 7 எருக்கன் இலைகளை பறித்து வந்து ஆண்கள் அந்த 7 இலைகளிலும் விபூதி வைத்து அந்த 7 இலைகளில் ஒன்றை தலையிலும் 2 கண்களிலும் 2 கைகளிலும் 2 கால்களிலும் வைத்து ஒரு செம்பு தண்ணீரை தலையில் ஊற்ற வேண்டுங்க. ஆண்கள் விபூதியை வைக்க வேண்டும் என்றால் பெண்கள் மஞ்சளை வைத்து குளிக்க வேண்டுங்க. இந்த எருக்க நிலைகளில் வைக்கக்கூடிய மஞ்சளும் விபூதியும் நம் தலையிலும் கை கால்களிலும் கண்களிலும் படும்படியாக இருக்கணுங்க. அப்படி நம்ம குளித்தோம் அப்படின்னா நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து போகுங்க. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று பார்த்தால் மகாபாரத பொருள் பீஷ்மர் அம்பு படுக்கையில் உயிர் பிரியாமல் படுத்திருந்த போது அதற்காக காரணத்தை தேவியாசகர் இடம் கேட்டபோது அவர் துரியோதனின் அவையில் பாஞ்சாலிக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது பீஷ்மர் அதனை தட்டி கேட்காமல் இருந்திருப்பார். அதனால்தான் அந்த பாவத்திற்காக தான் அம்பு படுக்கையில் இருந்த பொழுதும் பீஷ்மரின் உயிர் பிரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதவியாசர் சொல்கிறாங்கங்க. அந்த பாவம் தீர என்ன வழி என்று பீஷ்மர் வேதவியாசரிடம் கேட்டபொழுது வியாதவியாசர் 7 இறுக்க நிலைகளை பறித்து வந்து பீஷ்மரோட தலையில் 1, கைகளில் 2, கண்களில் 2, கால்கள் 2 வைப்பாருங்க. அந்த இறுக்க நிலைகளில் இருந்த ஒரு வெப்பம் அவரோட உயிரை எடுத்து அவர் செய்த அனைத்து பாவங்களையும் போக்கிருங்க. அதன்படி நாமும் இந்த இறுக்க நிலையை வைத்து குளித்தோம் அப்படின்னா நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ரத சப்தமி அன்று சூரியன் உதிக்கும் முன்பு இந்த எருக்க நிலைகளை வைத்து குளித்த பிறகு ஒரு பித்தளை தட்டில் அகல் விளக்கு ஒன்றை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வைத்திருக்க வேண்டுங்க. வாசனை உள்ள பூக்கள் ஒரு செம்பு தண்ணீர் அனைத்தையும் தயாராக நீங்கள் வச்சுக்கோங்க. சூரியன் உதித்த பிறகு நம்மேல் சூரிய ஒளி படும் பொழுது அகல் விளக்கு ஏற்றி சூரிய பகவானுக்கு அகல் விளக்கை காண்பித்து நீங்கள் பூவை தூவணுங்க. சூரிய பகவானை நோக்கி அந்த பூக்களை தூவ வேண்டுங்க. பிறகு எடுத்து வைத்துள்ள அந்த செம்பு தண்ணீரின் மேலே வலதுகையை வைத்து நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் போக வேண்டும் என்று சூரிய பகவானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வேண்டிக்கணுங்க. அதன் பிறகு சூரிய பகவானை பார்த்து அந்த தண்ணீரை துளசி செடி அப்படி இல்லை அப்படின்னா தரையில் கூட நீங்கள் ஊற்றலாங்க. அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லணுங்க. சூரிய பகவானை மனதார நீங்கள் வேண்டிக்கணுங்க. ரத சப்தமி அன்று சூரிய கதிர்கள் நம்மில் படும் பொழுது நம் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நம் பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றலாங்க. அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்குள்ள நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு செந்தாமரை மலர்கள் மற்றும் சிவப்பு நிற வஸ்திரம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க. மேலும் அங்கு வரும் பக்தர்களுக்கு கோதுமையிலான இனிப்பு பிரசாதத்தை நீங்கள் வழங்கலாங்க. இது அனைத்தையும் மனதார நீங்கள் செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவிலேயே நல்ல நேரம் வருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.